வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் காண இருப்பது பேய் பிசாசு பில்லி சூனிய ஏவல் பிரச்சனைகளுக்கு திருநீர் ஜெபித்து போட மற்றும் தண்ணீரில் மந்திரம் ஜெபித்து எரிய கயிறு கட்ட உதவும் மிக அற்புதமான ஒரு மந்திரமாகும். இந்த மந்திரத்தை ஒரு அமாவாசை பௌர்ணமி தினங்களில் விநாயகருக்கு ஒரு படையல் வைத்து, உங்கள் குலதெய்வம் இஷ்ட தெய்வத்துக்கும் ஒரு படையல் வைத்து ஒரு 1008 உரியேற்றி சித்தி செய்து கொள்ள வேண்டும். அதன் பின்பு செய்வினை ஏவல் பில்லி சூனியங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த மந்திரத்தை ஒரு 108 முறை திருநீரிலோ அல்லது நீரிலோ அல்லது கயிறின் மூலமாகவோ, கயிறு கட்டுவதன் மூலமாகவோ இந்த மந்திரத்தை ஒரு 21 முறை ஜபித்து, சில நபர்களுக்கு 108 முறை ஜபித்தால் தான் வேலை செய்யும். அவர்கள் 108 முறை ஜபிக்க வேண்டும். சில நபர்கள் ஒரு 21 முறை ஜபித்தாலே வேலை செய்யும். பஞ்சாட்சர சித்தி பெற்றவர்கள் மிக சுலபமாக இந்த மந்திரத்தை ஜபிக்கும்போது உடனடியாக வேலை செய்யும். இந்த மந்திரத்தை ஜபித்து அவர்கள் மேல் இந்த திருநீரை பூசினாலோ அல்லது அவர்களின் உடலில் இந்த தண்ணீரில் உரியேற்றி அவர்கள் முகத்தில் தெளித்தாலோ, ஒரு கயிற்றில் இந்த மந்திரத்தை ஜபித்து ஒரு 21 முடி போட்டு அவர்கள் கையில் கட்டினாலோ உடனடியாக இந்த செய்வினை ஏவல் பில்லி சூனிய பாதிப்புகள் விலகிவிடும். மிகவும் அற்புத சக்தி பெற்ற இந்த மந்திரமாகும். இந்த மந்திரத்தை கூறுகிறேன், கவனியுங்கள். ஓம் ராங் கிரியும் சிரியும் ஐயும் கிளியும் ஆதி பரமேஸ்வராய ஓம் ராங் நங் ரங் வயனமசிவாய அரங்க ரங்க. இன்னார் உடலில் இருக்கும் சர்வ பூத பிரேத பிசாசு சர்வ ஏவல் பில்லி சூனியங்கள் விலகு விலகு. சிரியும் கிரியும் சிவாய சிவய நம. திருவம்பலம் உடையார் திருவானை படிக்கு விலகு விலகு சுவாகா. இதுதான் அந்த மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் உருவேற்றி செய்வினை ஏவல் பில்லி சூனியங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு 108 முறை ஜபித்து நாம் மேற்கூறிய முறைப்படி செய்தால் அவர்களுடைய உடலில் இருக்கும் பாதிப்பானது உடனடியாக விலகிவிடும். இந்த மந்திரங்களை உரியேற்றத்தான் சக்தி கூடும். சிறிது உரியேற்றிவிட்டு பயன்படுத்தினால் அது சக்தி குறையும். எனவே அடிக்கடி இதை ஒரு 108 முறை காலை மாலை உரியேற்றி அதன் பின்பு பயன்படுத்தினால் மிகவும் அற்புதமாக பலனளிக்கும். நன்றி நண்பர்களே. இந்த மந்திரத்தை பயன்படுத்தி வாழ்வில் வெற்றி காணுங்கள்.